أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி போழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ரமலானுடைய சிறப்பு நிகழ்ச்சி ஜமாத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலே தொழுகையை பற்றி உண்டான செய்திகளை மக்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தொழுகையை பற்றியுள்ள செய்தியை இப்போது நாம் உங்களுக்கு அறிய தருகின்றோம். ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால் எல்லா முஸ்லீம்களும் தொழுகை எடுக்க வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், நன்மையை அதிகம் பெற வேண்டும், பள்ளிவாசலோடு அதிக தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்று எல்லா முஸ்லீம்களும் நினைப்பது உண்டு. ஆனால் இந்த ரமலான் வருவதற்கு முன்பாக இந்த 5 நேர தொழுகையை சரியாக தொழமாட்டார்கள். ஜும்மா தொழுகைக்கு வருவார்கள், அல்லது உறவினர்களில் யாராவது இறந்துவிட்டால் ஜனாசா தொழுகைக்கு செல்வார்கள், பெருநாள் தொழுகைக்கு போகுவார்கள். இதுதான் அதிகமான முஸ்லீம்களுடைய நிலையாக இருக்கும். ஆனால் இந்த ரமலான் மாதம் நெருங்கிவிட்டது என்று சொன்னால் அதற்கு முன்பாக பள்ளிவாசல் ஒரு பகுதியிலே இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் அப்படி சுற்றி மக்கள் செல்லுவார்கள். பள்ளிவாசல் ஒரு புறத்தில் இருக்கின்ற போது இங்கே பள்ளிவாசலை கடந்து நாம் போகின்ற போது தொழுகை நடக்கும், மற்றவர்களெல்லாம் நம்மை பார்ப்பார்கள் என்பதை உணர்ந்து பள்ளிவாசலை சுற்றி போகக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனால் ரமலான் மாதம் முழுவதும் பள்ளிவாசலோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது, தொழுகையில் அதிகமாக ஆர்வம் காட்டுவது, இதுவெல்லாம் இயல்பாக மக்களுக்கு வந்துவிடும். நீங்கள் ஒன்றை பார்க்கலாம். பொதுவாக முஸ்லீம்கள் ரமலான் நெருங்குகின்ற போது சொல்வார்கள், நோன்பு வருகிறது, நாம் தொழுகை எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். தொழுகையை எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். தொழுகை எடுப்பது என்று சொன்னால் என்ன? தொழுகையை 5 நேர தொழுகையை நிலைநாட்டுவதற்காக பள்ளிவாசலுக்கு வருவது. அது நாள் வரையிலும் 11 மாதம் ஜும்மா தொழுகையில் மாத்திரம் ஈடுபடக்கூடிய நம்முடைய பாய்மார்கள், தாய்மார்கள், இந்த ரமலான் வந்துவிட்டது என்றால் அதற்கென்று ஒரு முயற்சி எடுத்து ஜமாத்தோடு 5 நேரம் தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், இபாதத்தான காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைப்பது வழக்கம், நல்ல விஷயம். ஆனால் ரமலான் முடிந்ததற்கு பிறகு ஷவ்வாலுடைய துவக்கத்தில் பள்ளிவாசலை பார்த்தோம் என்று சொன்னால் ரமலானுக்கு வந்த கூட்டம் இருக்கிறதே, வழக்கமாக தொழக்கூடியவர்களுக்கெல்லாம் பள்ளிவாசலில் இடம் கிடைக்காது. அந்த அளவிற்கு கடுமையான முறையில் கூட்டம் அதிகரித்து காணப்படும். மற்ற நேரங்களிலே ரமலானுடைய சாதாரண காலங்களில், ரமலான் அல்லாத காலங்களிலே வளமையாக தொழக்கூடியவர்கள், முன்வரிசையில் இன்று தொழக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் இடம் கிடைக்காது. அந்த அளவுக்கு பள்ளிவாசலை மற்றவர்கள் ஆக்கிரமித்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு பள்ளிவாசல் கடுமையான அளவிலே பிஸியாக இருக்கும். ஆனால் ரமலான் முடிந்ததற்கு பிறகு ஷவ்வாலுடைய பிறை துவக்கத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மறுபடியும் பள்ளிவாசல் வெறிச்சோடி காணப்படும். அதைத்தான் சில இடங்களிலே ரமலான் முடிந்ததற்கு பிறகு ஷவ்வாலினுடைய துவக்கத்திலே போடுவார்கள், இமேஜாக போடுவார்கள். நேற்று வந்த கூட்டம் இன்றைக்கு பள்ளிவாசலுக்கு வரவில்லையே, பள்ளிவாசல் இயங்குகிறது என்றெல்லாம் இமேஜாக செய்தியை போடுவது வழக்கம். ஆனால் அப்படி இருந்துவிடக்கூடாது. இந்த ரமலான் வருகின்ற போது இந்த ரமலானில் பெறக்கூடிய படிப்பினை, இந்த ரமலானின் மூலமாக நம்மிடத்தில் என்னென்ன நல்ல பண்புகளை எல்லாம் நாம் கற்றுக்கொண்டோமோ அதை நாம் அடுத்த ரமலான் வரையிலும் அதை எடுத்து செல்ல வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு ரமலானிலும் அதனுடைய தொடர்ச்சி திரும்ப 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 நன்மையான காரியங்களை செய்கின்ற போது நாம் மரணமாகின்ற வரையிலும் தொழுகையை நிலைநாட்டியவர்களாக இருப்போம், நோன்பு பிடித்தவர்களாக இருப்போம், அதுபோன்று மார்க்கம் சொன்ன நல்ல விஷயங்களை பின்பற்றியவர்களாக இருப்போம். ஆனால் மக்களுடைய நிலை ரமலானுக்கு பிறகு அடுத்த ரமலானில் நாம் பள்ளிவாசலுக்கு வருவோம் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்படி இருந்துவிடக்கூடாது. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே,
இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே நாம் தொழுகையை பற்றி தான் பேசப் போகின்றோம். தொழுகை மிக முக்கியமான ஒன்று முஸ்லீம்களுக்கு தொழுகை மிக மிக முக்கியமான ஒன்று. எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்று சொன்னால், நம்பிக்கையாளர்கள் அற்றவர்கள், இறை நேசர்கள், இறை மறுப்பாளர்கள், இவர்களுக்குள்ள வித்தியாசம் எதுவென்று சொன்னால் இந்த தொழுகை என்று சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்படக்கூடிய இந்த தொழுகையை முஸ்லீம்கள் அனுதினமும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை உங்களுக்கு நாம் தருகின்றோம். 50 நேர தொழுகையை அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெராஜின் போது குறைத்து கடைசியிலே இறுதியாக 5 நேர தொழுகையாக. இந்த ஹதீஸை நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். முதல் முறையாக தொழுகையை பெற்றுவிட்டவர்கள் கீழே வருகின்ற போது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களை இடைமறிக்கின்றார்கள். எவ்வளோ தொழுகை கடமையாக இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். அப்படி கேட்கின்ற போது 50 நேர தொழுகை என்று சொல்கின்றார்கள். அதை உங்களுடைய உம்மத்தினர்கள் பின்பற்ற மாட்டார்கள், அதற்கு சக்தி பெற மாட்டார்கள், மீண்டும் நீங்கள் குறைத்து வாருங்கள் என்று சொல்கின்றார்கள். மறுபடியும் அவர்கள் செல்கின்றார்கள், மறுபடியும் தொழுகையை குறைத்து வருகின்றார்கள். அப்போதும் அதற்கும் சக்தி பெற மாட்டார்கள். இப்படியாக 3க்கும் மேல் இப்படி சொல்லப்படுகிறது அந்த ஹதீஸுகளிலே. இறுதியாக அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் 5 நேர தொழுகையை இறுதி செய்ததற்கு பிறகு மறுபடியும் வருகின்ற போது அப்போதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கும் சக்தி பெற மாட்டார்கள் என்ற உடனேயே, இதற்கு பிறகு நான் அல்லாஹுவை சந்திப்பதிலே வெட்கப்படுகிறேன் என்று அல்லாஹுடைய ரசூல் இந்த 5 நேர தொழுகையை யார் சரியாக கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் 50 நேர தொழுகைக்கு சமம் என்கின்ற அந்த செய்தியை தருகின்றார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த தொழுகை 50 நேரமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு சுமையாக இருந்திருக்கும். 5 நேர தொழுகையே சரியான முறையிலே பின்பற்றாத மக்கள் முஸ்லீம்களிலே கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த தொழுகை என்பது கடமை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தொழுகை தான் நம்மை பிரித்து காட்டுகிறது. முஸ்லீம்கள் அல்லாதவர்களுக்கும் பிரித்து காட்டக்கூடியது தொழுகையாக இருக்கிறது. பிறகு மறுமையிலே கேட்கப்படும் கேள்விகளிலே மிக முக்கியமான ஒன்று இந்த தொழுகையாக இருக்கிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட இந்த தொழுகையை சொல்கின்ற போது திருமறைகளை சொல்கின்றான், இன்ன ஸலாத்த கானத அலல் மூமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை பற்றி சொல்கின்ற போது தொழுகை இறை நம்பிக்கையாளர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாகும் என்று சொல்கின்றான். நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று சொன்னால் எல்லா தொழுகைகளையும் 5 நேர தொழுகையில் அனைத்து தொழுகைகளையும் சரியான முறையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒன்று. காலையிலே ஃபஜருடைய தொழுகையை ஃபஜருக்குரிய நேரத்திலே தொழ வேண்டும். லொஹருடைய தொழுகையை லொஹருக்குரிய நேரத்திலே தொழ வேண்டும். அசருடைய தொழுகையை அசருடைய நேரத்திலே தொழ வேண்டும். இப்படி அந்தந்த தொழுகையை அதற்குரிய நேரத்திலே தொழ வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையிலே சொல்கின்றான். அப்படிப்பட்ட தொழுகையை நாம் எப்படி தொழ வேண்டும், எந்த அளவுக்கு பேணுதலாக தொழ வேண்டும்? காலையிலே எழுந்தவுடன் சுபுவுக்குரிய நேரம் வருகின்ற போது சுபுவை தொழ வேண்டும், லொஹருக்குரிய நேரம் வருகின்ற போது லொஹரை தொழ வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை சமூகத்திலே இருக்கிறதா என்று சொன்னால், சில பேர் சொல்லுவார்கள், நாங்கள் 5 கால தொழுகையை தொழுகிறோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்படி சொல்லக்கூடியவர்கள் காலையிலே சுபுகு தொழ மாட்டார்கள், லுஹுரு தொழ மாட்டார்கள், எந்த தொழுகையும் தொழ மாட்டார்கள். இரவிலே கடைசி நேரத்திலே இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுதுவிட்டு மற்ற ஏனைய 4 தொழுகைகளையும் கலா தொழுகுவார்கள். பார்க்கின்றோம். கேட்டால் மார்க்கத்திலே கலா தொழுகை இருக்கிறது என்று சொல்லுவார்கள். கலா தொழுகை என்பது நோன்புக்கு இருக்கிறது. யாராவது ஒருவர் நோய்வாய்ப்பட்டு விட்டார் என்று சொன்னால், ரமலானுடைய மாதத்திலே நோய்வாய்ப்படுகின்றார், அந்த நோய்வாய்ப்படுவதன் மூலமாக ரமலானிலே சில நோன்புகளை அவர் விடுகின்றார் என்று சொன்னால், ரமலானுக்கு பிறகு அந்த நோன்பை அவர் கலா செய்து கொள்ளலாமே தவிர, தொழுகை என்பது அப்படி அல்ல. தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டது. அந்த தொழுகையை அந்தந்த காலங்களிலே அந்தந்த நேரங்களிலே தொழ வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹுடைய ரசூலும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள். தொழுகை என்பது அல்லாஹுடைய பேரருளால் நாம் அனுதினமும் அதற்குரிய அந்த நேரத்திலே தொழ வேண்டும்.
ரெண்டாவது, இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் சில பேரை பார்க்குறோம், நான் வீட்டில் தொழுதுக்கிறேன், பள்ளிக்கு வர முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளியில் அதிகமான நன்மையை பெற வேண்டும். அதில் அதிகமான நன்மை இருக்கிறது. ஜமாத்தோடு தொழுகின்ற போது அதிக நன்மையின் காரணமாகத்தான் ஜமாத்துக்கு தொழுதிருக்கின்றார்கள். அதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த ரமலானிலே இந்த ரமலானின் மூலமாக தொழுகை இல்லாதவர்கள் தொழுகையாளிகளாக நாம் மாற வேண்டும். பெரும்பாலும் முஸ்லீம்களிலே தொழுகைக்குரிய அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிகப்பெரிய ஒரு பாரமாக இருக்கிறது. அப்படி நினைக்க தேவையில்லை. தொழுகை என்பது ஒரு நாள் ஒன்றுக்கு அதிகப்படியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு தொழுகைக்கு 10 நிமிடம் என்று சொன்னாலும் 5 நேர தொழுகைக்கு மிஞ்சி பார்த்தோம் என்று சொன்னால் 50 நிமிடம் அவ்வளோதான். இந்த 50 நிமிடம் பெரிய ஒரு கஷ்டமாக அதுக்கு ஒரு பெரிய சிரமப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், சஹாபாக்களை பொறுத்தவரையிலும் சரி, அல்லாஹுடைய ரசூலுடைய காலத்திலும் சரி, தொழுகைக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி அந்த தொழுகைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினால்தான் இஸ்லாமிய வரலாற்றிலே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடிந்தது. இந்த தொழுகையின் மூலமாக எண்ணற்ற திருமறை வசனங்கள், திருக்குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுகிறது. அதை கேட்கின்ற போது உளவியல் ரீதியாக மாற்றம் ஏற்படுகிறது. அப்படி மாற்றம் ஏற்படுகின்ற போது நல்ல சகோதரர்களாக, நல்ல சமூகமாக, நல்ல சமுதாயமாக, நல்ல நெறியாளர்களாக, நேர்மையாளர்களாக மாறினார்கள். இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய வருகைக்கு முன்பாக அந்த அரபுலக மக்கள் எப்படி இருந்தார்கள்? குலப்பெருமை பேசிக்கொண்டிருந்தார்கள், கோத்திரப்பெருமை பேசிக்கொண்டிருந்தார்கள், ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்த்து கொண்டிருந்தார்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் மிகப்பெரிய அடிதடி செய்து கொண்டிருந்தார்கள். அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலையில் இருந்தார்கள். மதுவில் மயங்கி கிடந்தார்கள், மாதுவில் கிடந்தார்கள். எதுவெல்லாம் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறதோ, எதுவெல்லாம் மிகப்பெரிய ஒரு மோசமான காரியங்களோ, அதையெல்லாம் அந்த மக்கள் அந்த காலகட்டத்தில் இஸ்லாம் என்ற இந்த வருகைக்கு முன்பாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த மார்க்கம் அவர்களுக்கு இந்த தொழுகையின் மூலமாக நல்ல நெறிப்படுத்தியது, நல்ல பண்பாளர்களாக மாற்றியது. பெண் குழந்தை பிறந்துவிட்டது என்கின்ற சுப செய்தி சொல்லப்பட்டோம் என்று சொன்னால் அவருடைய முகங்களெல்லாம் இருண்டுவிடும் என்று பெண்களை பற்றி ஒரு மோசமான அளவிலே சித்தரிக்கப்பட்டது. அதையெல்லாம் இந்த திருமறை வசனங்கள் இந்த தொழுகையின் மூலமாக, ஓதுவதின் மூலமாக மாற்றம் ஏற்பட்டது. பெண்களை மதிக்க ஆரம்பித்தார்கள். பெண் குழந்தைகளை சிசுவோடு கொலை செய்த அந்த மக்கள் எல்லாம் பெண்களுக்குண்டான மரியாதையை கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சொத்திலே பங்கு கொடுத்தார்கள். பெண்களை மதிக்காமல் இருந்த அரேபியர்கள் இந்த மார்க்கத்தினுடைய கருத்தை ஏற்றதற்கு பிறகு எண்ணற்ற மாற்றங்கள் அந்த அரபுலகத்திலே நடந்தது என்று சொன்னால், அதற்கு முக்கிய காரணம் இந்த தொழுகை பண்படுத்தும். தொழுகை என்பது சாதாரண விஷயம் அல்ல. இது தொழுகையின் மூலமாக மனிதன் நல்ல நெறிமுறைகளை பின்பற்றுவதற்கு, நல்ல பண்புகளை வளர்த்து கொள்வதற்கு தொழுகை என்பது மிக அவசியம். அப்படி இருந்த காரணத்தினால்தான் எப்பேற்பட்ட மக்கள் எல்லாம் மாறினார்கள். குடிகாரர்கள் மாறினார்கள், கொலைகாரர்கள் மாறினார்கள். எவ்வளவு பேர் இந்த தொழுகையின் மூலமாக, அதில் பெறப்படக்கூடிய அந்த வசனத்தின் மூலமாக கேட்டு அல்லாஹுடைய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த தொழுகையை நாம் சர்வசாதாரணமாக ரமலானின் ஒரு மாதம் மாத்திரம் தொழுதுவிட்டு பிறகு அடுத்த ரமலானில் பார்த்துக்கொள்வோம் என்று போவோம் என்று சொன்னால், அது இந்த ரமலானிலே நாம் பெற்ற எந்த பயனும் இல்லை என்று தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே தான் இது போன்ற இந்த ரமலானில் பெறக்கூடிய பயிற்சி என்பது அடுத்தடுத்த காலங்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தொழுகையை கடத்தி செல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டம் என்பது இந்த இஸ்லாமிய சமூகத்திலே ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், நம்முடைய இளைஞர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? இன்றைக்கு பள்ளிக்கு வராமல், தொழுகையே இல்லாமல் இன்றைக்கு அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றன? எல்லா ஊரிலும் சரி, குறிப்பிட்ட இந்த ஊர் என்று இல்லை, முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா ஊர்களிலும் இன்றைய முஸ்லீம்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? தொழுகை இருந்தால் அதுபோன்று கெட்ட காரியங்களில் ஈடுபடுவார்களா? ஈடுபட மாட்டார்கள். இன்றைக்கு தொழுகை இல்லாத காரணத்தினால்தான் எண்ணற்ற இஸ்லாமிய வாலிபர்கள் எப்படி மோசமான ஒரு வாழ்க்கை நடத்தி செல்கின்றார்கள். அவர்கள் ரமலானுடைய காலத்தில் கூட பள்ளிவாசலுக்கு வருவதில்லை. அதுதான் ரொம்ப வினோதம், ரொம்ப வருத்தம்.
மற்றவர்களாவது ரமலானுடைய மாதத்திலே பள்ளிவாசலுக்கு வந்து நன்மை பெற செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறது. ஆனால் இந்த வாலிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலுடைய அந்த நிழல் கூட படாத மக்களாக இன்றைக்கு ஒவ்வொரு ஊர்களிலும் முஸ்லீம் மாணவர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். தொழுகை இல்லை அவர்களிடத்திலே, அதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட மாணவர்கள் எந்த அளவுக்கு போகின்றார்கள்? அதுபோன்று ஒவ்வொரு ஊர்களிலும் பைக் ரேசிங், எவ்வளவு இடங்களில் பார்க்கின்ற நம்முடைய மாணவர்கள் எங்கு பார்த்தாலும் எந்த ஊரிலும் பார்த்தாலும் அவர்களுக்கு உண்டான அந்த வண்டி என்ன, எவ்வளோ பெரிய வண்டி, அவருடைய தலை முடிவெட்டு என்ன, ஒரு மாதிரியாக வலித்து ஒரு மாதிரியாக கிரத்தா மாதிரி வைத்து கொண்டு எப்படியெல்லாம் திணிசாக முடிவெட்டி, அதுபோன்று அவர்களுடைய உடைகள், அவர்களுடைய பாவனைகள், 24 மணி நேரமும் செல் தொடர்பு, இரவு நேரங்களிலே நேரத்தோடு வீட்டில் வந்து உறங்குவதில்லை, ஊரெல்லாம் சுற்றி திரிந்து அதிகாலையிலே வைகரை வெளிச்சம் வருகின்ற போது வீட்டில் வந்து அவர்கள் கோழி சாயங்காலம் சூரியன் மறைந்தவுடன் அடைவது போன்று இவர்கள் இந்த வாலிபர்கள் வைகரை வெளிச்சம் வருகின்ற போது வீட்டில் போய் அடைவதை பார்க்கின்றோம். காலையிலே 11 மணி 2 மணி மதிய முறையில் மூட்டில் கிடந்து உறங்குவது, தாய் தகப்பனுடைய சொல்லை கேட்காமல். இதற்கெல்லாம் மூல காரணம் என்னவென்று சொன்னால் தொழுகை இல்லாதது தான். இந்த தொழுகையை அவர்கள் நல்ல முறையிலே அவர்கள் பயின்றிருப்பார்கள் என்று சொன்னால், அந்த தொழுகை என்கின்ற அந்த பயிற்சி கூடத்துக்குள்ளே அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று சொன்னால் ஒழுக்கம் வந்துவிடும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாத அளவுக்கு போவதற்குண்டான காரணம் தொழுகை இல்லாத விஷயம்தான். அதை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட ஒன்று. தொழுகை பல நன்மையான காரியங்களை நமக்கு ஏவும். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கின்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹ்ஷாஹி வல் முன்கர் என்று சொல்கின்றான். தொழுகை ஒரு மனிதத்தில் இருக்கின்ற போது பாவமான அருவருக்கத்தக்க காரியங்களிலிருந்தும் தொழுகை அவனை தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களிலிருந்தும் தொழுகை தடுக்கக்கூடியது. அப்படி என்று சொன்னால் இந்த தொழுகை என்பது ஒரு கேடயம் அல்லவா ஒரு மனிதனுக்கு. முஸ்லிம்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அனுதினமும் இந்த 5 நேர தொழுகையை நாம் அல்லாஹுவை பயந்து இறையச்சத்தோடு நிறைவேற்றுகின்ற போது கெட்ட காரியங்களுக்கு நாம் போக மாட்டோம். நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து கொள்ளுவான். தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களிலிருந்தும் உங்களை பாதுகாக்கும் என்று நம்மை படைத்த ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் என்று சொன்னால், உண்மையிலேயே அந்த தொழுகை ஒரு மனிதனிடத்தில் இறைச்சம் இருக்கின்ற போது அது நம்மை பாதுகாத்திருக்கிறது என்கின்ற அந்த உணர்வு எல்லோருக்கும் வர வேண்டும். ஆனால் இன்றைய இஸ்லாமிய இளைஞர்கள் அந்த தொழுகை இல்லாமல் தான் பார்க்கின்றோம். ஷரியத்துக்கு ஒரு வழக்கு வருகின்ற போது தாய் தகப்பன் வருகின்றார்கள். வந்து என்ன செய்கின்றார்கள், என் பையன் பள்ளிவாசலுக்கே வரமாட்டுக்கான், எப்போது பார்த்தாலும் ஊரெல்லாம் சுற்றுகின்றான், இரவு நேரத்திலே நண்பர்களோடு சுற்றுகின்றான் என்று அவர் ஒரு புகாரை கொண்டு வருகின்றார். அப்போது அந்த நேரத்திலே நாம் சொல்கின்றோம், அப்படியா நீங்கள் பையனை அழைத்து வாருங்கள், அவனுக்கு நாம் மார்க்கத்தினுடைய உபதேசங்களை நாம் சொல்லுவோம் என்று நாம் சொல்கின்றோம். அப்படி சொல்கின்ற போது ஒரு நாள் அவர் அந்த பையனை அவருடைய தாயார் எல்லோரும் அழைத்து வருகின்றார்கள். அப்படி அழைத்து வருகின்ற போது அவரிடத்திலே பேசுகின்றோம், என்னப்பா ஏன் இரவெல்லாம் ஊர் சுற்றுகின்றாயாமே, வண்டியிலே சுற்றுகின்றாயாமே, தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, எந்த வேலைக்கும் போக மாட்டுகிற, இது நல்ல பழக்கம் இல்லையே, தாய் தகப்பனை பாதுகாக்க வேண்டும் அல்லவா, தாய் தகப்பனுக்கு நீங்கள் சம்பாதித்து கொடுக்க வேண்டும் அல்லவா, இந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதல்லவா என்றெல்லாம் சொல்லுகின்ற போது அவர் இந்த வழக்கை என் மீது உங்களுக்கு யார் இந்த புகாரை கொண்டு வந்தா என்று சொல்கின்ற போது, உங்கள் வாப்பா தான் எங்கள்கிட்ட சொன்னார் என்று சொல்கின்ற போது, ஓஹோ அப்படி எங்கள் வாப்பா தான் சொன்னாரா, அப்படியா சரி. அவர் சொல்லுகின்றார், அந்த இளைஞர் சொல்கின்றார், நான் பிறந்ததிலிருந்து என்னை எங்கள் வாப்பாவும் எங்கள் உம்மாவும் பள்ளிவாசல் பக்கம் என்னை கூட்டு போனது கிடையாது, மதரசாவுக்கு காலை மதரசாவுக்கு என்னை அனுப்பியது கிடையாது. ஏன் என்று சொன்னால் அவர்கள் என்றைக்கு தொழுதார்கள் என்று கேளுங்கள். என்னை வந்து உங்களிடத்திலே புகார் தெரிவிக்கக்கூடியவர்கள் என்றாவது அவர்கள் தொழுகைக்கு என்னை கைப்பிடித்து சின்ன பிள்ளையிலே அவர்கள் கூட்டி போயிருப்பார்களா, பள்ளிக்கு அழைத்து வந்திருப்பார்களா? என்னை வந்து அவர்கள் பெருநாள் தொழுகை தொழ மாட்டார்கள், நானாவது பெருநாள் தொழுகை தொழுகுவேன், அவர் பெருநாள் தொழுகை கூட தொழ மாட்டார்கள். எப்போது பார்த்தாலும் நாடகம், டிவி என்று இப்படியே இருந்து கொண்டு நான் இந்த அளவிற்கு கெட்டதற்கு காரணம் இவர்கள்தான் என்று சொல்கின்றான்.
அப்போது நாம் அவர்களுக்கும் அறிவுரை சொல்லி இவர்களுக்கும் அறிவுரை சொல்லி, மார்க்கத்தில் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களுடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது, நீதானப்பா அடுத்த தலைமுறைக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து செல்ல வேண்டும், நீதானப்பா அடுத்த தலைமுறைக்கு இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும். இன்றைய சூழல் எப்படி இருக்கிறது? முஸ்லீம்களை அவருடைய வணக்க வழிபாட்டு முறைகளில் இருந்து, அவர்களுடைய அனைத்து நெறிமுறைகளையும் இருந்து எப்படியாவது இவர்களை தடுக்க வேண்டும், முஸ்லீம்களை வழிகெடுக்கி உண்டாக்க வேண்டும். முஸ்லீம் இளைஞர்கள் இறை பக்தியின் அடிப்படையில் அவர்கள் திகழ்ந்துவிடக்கூடாது என்று இன்றைக்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் அதிகாரிகள், ஆட்சியாளர்கள். முஸ்லீம்கள் நல்ல முறையிலே நல்ல மனிதர்களாக வாழக்கூடாது, இதுபோன்று இரவெல்லாம் சுற்றி தண்ணி அடித்து கொண்டு வாழ்க்கை முழுவதையும் போதையிலே கிடக்க வேண்டும் என்று மற்றவர்கள் நினைக்கின்றார்கள். அதற்கு நீங்கள் இரையாகி விடாதீர்கள் என்று அந்த இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்லி, அதுபோல் அந்த பெற்றோர்களுக்கும் நாம் அறிவுரை சொன்னோம். இதை நாம் எதற்கு சொல்கிறோம் என்று சொன்னால், தொழுகை என்பது மனிதனை நல்ல மாற்றும். கடந்த காலத்திலே பார்க்கின்றோமே, தௌஹீதுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒன்று சொல்லித்தான் ஆக வேண்டும். 1980-85களிலே முஸ்லீம் இளைஞர்கள் பள்ளி பக்கமே வரமாட்டார்கள், பள்ளிவாசல் பக்கம் வரமாட்டாங்க. பள்ளிவாசலுக்கு யார் வருவார்கள் என்று சொன்னால், வயதான பெரியவர்கள் கொடையை பிடித்து கொண்டு வருவார்கள். எல்லா பள்ளிவாசல்களிலும் ஒரு சப்பு நிறைவதே அபூர்வமாக இருக்கும். லுஹரு, அசரு இது போன்ற நாட்களிலே பள்ளிவாசலிலே இளைஞர்கள் வந்து தொழுகுவது அபூர்வமாக இருக்கும். எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்தினோம் இந்த தௌஹீதுடைய வரலாற்றில். கொஞ்ச நெஞ்ச மாற்றத்தையாக நாம் ஏற்படுத்தினோம். அதுவெல்லாம் எப்படி அந்த மாற்றம் வந்தது? தொழுகையின் மூலமாகத்தானே வந்தது. அதற்கு முன்பாக வரையிலும் இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள்? நம்முடைய முஸ்லீம் இளைஞர்கள் இன்றைக்கும் வேறு ஒரு நிலையில் முஸ்லீம் இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அன்றைய காலத்திலே சினிமா, கூத்தாட்டங்கள், எல்லா கேளிக்கைகளிலிருந்தானே அன்றைய முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். நடிகர்கள் பின்னால் சுற்றினார்கள். அல்லாஹுடைய பேருருளால் அந்த காலகட்டங்களிலே நாம் ஏகத்துவத்தை சொல்லுகின்ற போது இந்த வசனங்களை எல்லாம் அன்றைக்கு சொல்லி பிரச்சாரம் செய்தோம். தொழுகை என்பது ஏதோ ரமலானில் மாத்திரம் தொழுவது அல்ல, எல்லா நேரங்களிலும் தொழ வேண்டும் என்கின்ற உபதேசத்தை சொன்ன காரணத்தினால், இந்த வசனத்தை எடுத்து போட்ட காரணத்தினால், தொழுகை 5 நேர தொழுகை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று என்று, அதை அதற்குரிய நேரத்திலே தொழ வேண்டும் என்கின்ற அந்த உபதேசத்தை நாம் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினால்தான் அன்றைய காலகட்டத்திலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. எவ்வளவு பேர் வரதட்சணை வாங்கினார்கள் அந்த காலகட்டங்களிலே? அவரவர்களுடைய சக்திக்கேற்ப வரதட்சணை வாங்கினார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இந்த வசனத்தை கேட்டு கேட்டு ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களிலும் மாநாடுகளிலும் வாங்கிய வரதட்சணையை திருப்பி கொடுத்த முஸ்லீம்கள் எத்தனை பேர்? எது மாற்றியது? தொழுகை மாற்றியது. அப்படி என்று சொன்னால் இந்த தொழுகையை நாம் மரணிக்கின்ற வரையிலும் தொழ வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ரமலானுடைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் தொழுகையை நாம் பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் பல பேர் பேசிதான் இருக்கின்றார்கள். பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். தொழுகையினுடைய அவசியத்தை அவ்வப்போது நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நினைவுபடுத்தலைன்னு சொன்னால் மக்கள் மறந்து விடுவார்கள். தொழுகை அவ்வளோ முக்கியத்துவமானது, நல்ல மனிதனை பண்படுத்தும் இந்த தொழுகை. எனவே தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அது மாதிரி மாணவியர்கள் பாருங்கள், இன்னைக்கு பாருங்கள் காலேஜுகளில் ஒவ்வொரு இடங்கள்லையும் நல்ல தொழுகையாளியாக இருக்கக்கூடிய மாணவியர்கள் நல்ல மார்க்க நெறியோடு இருக்கின்றார்கள். எவ்வளோ சிரமம் ஏற்பட்டாலும் மார்க்கத்தினுடைய அனுஷ்டானங்களை, மார்க்கத்தினுடைய கடமைகளை நல்ல முறையிலே அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் என்ன செய்கின்றார்கள்? எது? தொழுகை தான் அவர்களுக்கு அது அந்த ஊந்துதலை கொடுக்கிறது, அந்த தைரியத்தை கொடுக்கிறது. ஆனால் தொழுகை இல்லாதவர்கள் சினிமா பார்க்க போவது, அப்படி சுற்றுவது, ஜாலியாக போவது, பைக்கிலே போவது, இப்படிப்பட்ட சூழலெல்லாம் நாம் பார்க்கின்றோமே. இது மாதிரியான அநாகரியம், இது போன்ற ஒரு கேடுகட்ட காரியங்கள் எல்லாம் இறை அச்சம் இருந்தால் வருமா? வராது. இறை அச்சம் இருந்தால் அல்லாஹுடைய பயம் இருக்கும், பள்ளிக்கு வர வேண்டும், தொழ வேண்டும் என்கின்ற ஒரு விதமான இறை பயம் இருக்கும். அது இல்லாத காரணத்தினால்தான் நாம் சுத்தக்கூடிய மாணவிகளையும் பார்க்கின்றோம். எனவே இந்த ரமலானின் மூலமாக இந்த தொழுகையை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அதை கருத்தில் கொள்ள வேண்டும். நமக்கு எவ்வளவோ பாதிப்புகள் வரும் மனிதன் என்கின்ற அடிப்படையிலே, குடும்பத்துக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரும், தொல்லைகள் வரும்,
ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழல் வருகின்ற போது அல்லாஹின் பக்கம் வந்துவிட வேண்டும், தொழுகையின் பக்கம் வந்துவிட வேண்டும். ஆனால் இந்த சமூகத்திலே எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது? இன்றைக்கு ஓரளவு மாறி இருக்கிறது. ஆனால் ஒரு காலகட்டத்திலே எந்த மாதிரியான ஒரு நிலை என்று சொன்னால், ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு குடும்பத்துக்கு வந்து விடுகிறது என்று சொன்னால், நோய் நொடி வந்து விடுகிறது என்று சொன்னால், வியாபாரத்திலே மிகப்பெரிய ஒரு தோல்வி வந்து விட்டது என்று சொன்னால், அதுபோன்று கல்யாணம் முடித்து குழந்தைகள் இல்லை என்று சொன்னால், இப்படி மனிதர்களுக்கு என்னென்ன பாதிப்புக்குள்ளான விஷயங்கள் வருகின்ற போது அதற்கு பரிகாரமாக ஒரு காலகட்டத்திலே முஸ்லீம் சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருந்தது என்று சொன்னால், தங்களை நோக்கி சொல்வார்கள். மிகப்பெரிய தங்கள் என்று அறியப்படக்கூடியவர்களை நோக்கி செல்வார்கள். மிகப்பெரிய பீர் சாதாத் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஷேகுமார்களை நோக்கி செல்வார்கள். தர்காக்களை நோக்கி சொல்லுவார்கள். இதுவெல்லாம் இன்றைக்கும் சில அறியாத முஸ்லீம்கள் போய்கொண்டிருந்தாலும் அன்றைக்கு இதைவிட அதிகமாக இருந்தது. அல்லாஹுடைய பேருளால் அந்த காலகட்டத்தில்தான் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் நாம் இந்த மக்கள் மன்றத்திலே முன் எடுத்து வைத்தோம். அதில் ஒரு வசனத்தை பாருங்கள். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியீன் என்கின்ற ஒரு வசனம். அல்லாஹ் சொல்கின்றான், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள், பணிந்து நடப்பவர்களை தவிர மற்றவர்களுக்கு அது மிக பாரமாக இருக்கும் என்று சொல்கின்றான். அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக பொறுமை ரொம்ப முக்கியம். இறை நம்பிக்கையாளர்களுக்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவர்களுக்கு நமக்கு மிகப்பெரிய இழப்புகள் வரும், சோதனைகள் வரும், தொழிலிலே நஷ்டம் வரும். அல்லாஹ் நம்மை சோதிப்பான், பல வகைகளிலே சோதிப்பான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்படி சோதனை செய்கின்ற போது பொறுமையாக, ரொம்ப பொறுமையாக, தொழுகை நமக்கு பக்குவப்படுத்தும் என்கின்ற ஒரு உத்தரவாதம் இருக்கிறது அல்லவா? அப்படி வருகின்ற போது இந்த தொழுகையின்பால் வந்துவிட வேண்டும். தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதான். நம்முடைய தேவைக்காக, நம்முடைய நாட்டு தேட்டங்களுக்காக, நம்முடைய இழப்புகளுக்காக நாம் எது விரும்புகின்றோமோ அது பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே பொறுமையாக கேட்கணும். இது யாருக்கு மிக பாரமாக இருக்கும்? தொழாதவன், பள்ளிவாசல் பக்கம் வராதவன், இறையச்சம் இல்லாதவன், இவைங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு பாரமாக. அதுதான் அல்லாஹ் அங்கே சொல்கின்றான், பணிந்து நடப்பவர்களை தவிர, அல்லாஹுக்கு பயந்து நடப்பவர்களை தவிர மற்றவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாரமாக இருக்கும். பார்க்கின்றோம், இன்றைக்கி பார்க்குறோம் அல்லவா? அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய பயம் இருக்கின்ற போது எந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கின்றான், அல்லாஹுடைய ரசூல் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்று அதை நோக்கி நாம் வந்து விடுகின்றோம். ஆனால் எந்த பயமும் இல்லாமல், அல்லாஹுடைய அச்சமும் இல்லாமல் இவருடைய மனம் போன வாழ்க்கையை தேடி போகக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு சின்ன ஒரு சோதனை வந்துட்டானோ தங்கள்கிட்ட போகிறாங்க, லெப்பமார்கள்ட்ட போகிறாங்க, அதுபோன்ற தர்காக்களுக்கு போகிறாங்க. அங்கே போய் காசு பணத்தை கொண்டு போய் கொட்டுறாங்க. எல்லா தர்காக்களையும் பார்த்தோம்னு சொன்னால் செல்வந்தர்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள். இந்த பக்கம் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு சோதனை வரும்போது பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்தில் தொழுகையின் மூலமாக அதற்குண்டான வழிமுறைகளை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதற்கு நேர் மாற்றமாக இவர்கள் எங்கே போகின்றார்கள்? தர்காவில் போய் கிடக்கிறது, அதுபோன்று தங்கல்மார்கள்ட்ட போய் அதுக்குண்டான நிவர்த்தி என்னவென்று கேட்பது. இந்த பெரிய பெரிய பீரு சாதாத்து என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் தொழவே மாட்டாங்க. தொழாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்போது பார்த்தாலும் தர்காலேயே உள்ளே கிடப்பார், எப்போது பார்த்தாலும் அங்கனே உட்காந்துருப்பார். தொழுகை வரும்போது பள்ளிக்கு வர மாட்டார். அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் தொழுகைக்கு பார்க்கவே முடியாது. ஆனால் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு, மூமின்களுக்கு சொல்கின்ற போது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியீன் அல்லாஹ் சொல்கின்றான். அது பாரு இன்னொரு இடத்துல சொல்லுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்படின்னா இந்த தொழுகை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. திருக்குர்ஆன் நெடுங்கிலும் அகைமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுகை என்கின்ற இந்த அம்சம் நம்மிடத்திலே வந்து விடுகிறது என்று சொன்னால், தொழுகை என்கின்ற இந்த நல்ல செயல்கள் நம்மிடத்திலே வந்து விடுவோம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் என்ன செய்ய மாட்டோம், ஒருபோதும் வழி தவறி விட மாட்டோம். அந்த ரமலானிலே நாம் பெறக்கூடிய படிப்பினை என்று சொன்னால், என்னென்ன நன்மையான காரியங்களை நாம் செய்கின்றோமோ அத்தனை நன்மையும் ரமலானுக்கு பிறகும் நாம் தொடர வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று.
அதே மாதிரி இந்த தொழுகை ஒரு மனிதத்தில் இருக்கின்ற போது எல்லா நல்லறங்களும் அவனிடத்திலே வரும், எல்லா நல்லறங்களும் அவனிடத்திலே வரும். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கின்றான், அல்லதீன யூமினூன பில் கைபி வ யகீமுன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்ல வழியிலே செலவு செய்வார்கள் என்று சொல்லுகின்றான். எப்படி? முதல்ல மறைவானவற்றை நம்புவது. மறைவானவற்றின் மீது நம்புவது என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வை, அல்லாஹுடைய மலக்குகளை, வானவர்களை, வேதங்களை, மறுமை எல்லாம் இருக்கிறதல்லவா, அனைத்தையும் நம்புவது. நம்பிக்கைக்கு பிறகு அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், தொழுகையை நிலைநாட்டுங்கள். குர்ஆனுடைய எத்தனை வசனங்கள்! ஆனால் அப்படிப்பட்ட தொழுகை இன்றைக்கு இந்த உம்மாவில், இந்த சமூகத்திலே எப்படி கடைபிடிக்கப்படுகிறது? அதான் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. எல்லா ஊர்களிலும் பள்ளிவாசல் இருக்கின்றன, எல்லா ஊர்களிலும் பள்ளிவாசல் நிரம்பி காணப்படுகிறது. அந்த பள்ளிவாசல் ரமலானில் இருக்கக்கூடிய கூட்டம் ரமலானுக்கு பிறகு அதே தொழுகை அதே நேரம் வருகின்ற போது வெறிச்சோடி கிடப்பதற்கு உண்டான காரணம் என்ன? தொழுகை பற்றி அவர்களுக்கு இன்னும் போதிய அறிவுரை போய் சென்று சேரவில்லை. அதுதான் நம்மளால் விளங்கி கொள்ள முடிகிறது. அப்படி இருந்துவிடக்கூடாது. எல்லா நிலையிலும் தொழுகையை நிலைநாட்டப்பட வேண்டும். இன்னொரு இடத்துல பாருங்கள், அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான்? இத்தகலத்தில் கூட நீங்கள் தொழுகையை சுருக்கி தொழுது கொள்ளுங்கள். இத்தகலம் என்பது எவ்வளோ முக்கியத்துவமான ஒன்று. கொஞ்சம் அசந்து விட்டோம் என்று சொன்னால் எதிரிகள் நம்முடைய உயிரை பறித்து விடுவார்கள், எதிரிகள் நம்முடைய உசுரை எடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட சூழலிலும் கூட தொழுகையை சுருக்கி தொழுது கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் அவர்கள் நடந்திருக்கின்றார்கள் அல்லவா. இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹுடைய ரசூல் எப்படிப்பட்ட அல்லாஹுடைய ரசூல்? ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். உஸ்வத்துல் ஹஸனா, இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் தொழுகையை விட்டதாக நாம் பார்த்திருக்கின்றோமா? ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் இவ்வளவு நேரம் நின்று தொழ வேண்டுமா? கால் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று தொழ வேண்டுமா என்று கேட்கின்றார்கள். அப்போது அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவனாகவே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்படி என்று சொன்னால் பாவம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் இந்த தொழுகைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் கூட ஒரு நாள் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் அவர்களுடைய அந்த வயோதிக அந்த தன்மையிலே ஒரு நாள் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பள்ளிக்கு வரவில்லையே என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற போது 2 தோழர்கள் அவர்களை அப்படியே தூக்கியவர்களாக பள்ளிக்கு வந்து தொழுதிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், எந்த அளவுக்கு தொழுகைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள், தொழுகை எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் நாம் காய்ச்சல் வந்தாலும் சரி, தலைவலி வந்தாலும் சரி, என்ன நிலை இருந்தாலும் சரி, அதற்குரிய நேரத்திலே நாம் தொழ வேண்டும். தண்ணீர் வைத்து நம்மளால் ஒழுவு செய்ய முடியவில்லையா, தைமம் செய்து கொள்ளுங்கள். தொழுகை விட்டு விடக்கூடாது, அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுபோன்று பயணம், நீங்கள் ஊரிலிருந்து கிளம்புகின்றீர்களா, நீங்கள் தொழுது விட்டு நீங்கள் கிளம்புங்கள். எவ்வளவு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தொழுகை. ஆனால் அங்கே என்ன, தொழுகையை விட்டுவிடக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. எந்த நிலையிலும் எந்த கட்டத்திலும் தொழுகை என்ன செய்து விடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.